ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா. சென்னா மசாலாவில் வெங்காயம் தக்காளி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சென்னா குல்ச்சாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குல்ச்சா ரெசிபியை நேற்று நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போய் ஒரு தடவை பாருங்கள். குல்ச்சா ரெசிபியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. 2 கப் சென்னாவை ஹோல் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறேன். இதை குக்கரில் 2 விசில் விட்டு இப்போ எடுத்துக்கலாம். வேக வச்சு நல்லா ட்ரை பண்ணி சென்னாவை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர், தேவையான அளவு உப்பு, ரெட் சால்ட் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக, பிளாக் பெப்பர், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக 1/2 லெமன் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு தாளிக்கிற பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதும் ஜீரகமும் சோம்பும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்ச இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தாளிப்பை கண்டிப்பாக தனியாக தான் செய்யணும். அப்போ தான் சென்னாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ வத்தல் பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழம்பு பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை இந்த சென்னாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஃபைனாக சாப் பண்ண ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனே ஆப்ஷனல் தான், தேவையில்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச சென்னாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இல்லைன்னா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நான் சென்னாவில் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன். இப்போது கொத்தமல்லி இலையை லைட்டாக மேலே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்தூரி மேட்டி இந்த மாதிரி கையால் கசக்கி நல்லா தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சென்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அந்த சென்னாவை. சென்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சென்னாவோட குல்ச்சா வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குல்ச்சா ரெசிபியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இந்த சென்னா மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.